புள்ள நல்லபடியா பெத்து வரணும். அவளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. டேய் அழாதடா, தைரியமா இரு. எதுக்குடா குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? ஒன்னும் ஆகாது. இல்ல மாறா, பயமா இருக்குடா. கண்மணிக்கு எதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குடா. அவளுக்கு ஆயிடக்கூடாதுடா. ஒன்னும் ஆகாது. அதான் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சுல்ல, பயப்படாம இரு, தைரியமா இரு. சிஸ்டர், பேபியை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வாங்க. கண்மணி 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 எப்படி இருக்க? கண்மணி, உனக்கு பொண்ணு பிறந்திருக்காடி. குழந்தை பிறந்து இவ்வளவு நேரம் ஆகுது, கண்ணிலேயே காட்ட மாட்டேன்றாங்க. மாறா, குழந்தைய முதல்ல நீங்க தான் தூக்குறீங்க, போதுமா? அது என்ன, அவன் ஃபர்ஸ்ட் தூக்குறது? என் பிள்ளைய நான் தான் ஃபர்ஸ்ட் தூக்குவேன். நல்லா இருக்கே கதை. என் புள்ள உன் புள்ளன்னு நீங்களே அடிச்சுக்கிறீங்க. அப்ப நாங்களா எதுக்கு இருக்கோம்? என்ன மோனவரா, உங்களுக்கு மட்டும்தானா? உங்க 3 பேரையும் வளர்த்த மாதிரி அந்த குட்டி பொண்ணையும் நான் தான் வளர்ப்பேன். ஆம்பளை பசங்களை வளர்த்து போர் அடிச்சு போச்சு. ஆமா, அது என்கிட்டயே இருக்கட்டும். அதை குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி நகை நட்டு மாட்டி அலங்காரம் பண்ணி அது நடக்கிறதையும் ஓடுறதையும் பார்த்து பார்த்து ரசிக்கணும் கண்மணி. அந்த பாப்பாவை நீ என்கிட்டயே கொடுத்துரு. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து தூக்கலாம். சரி, இது கரெக்ட். என் குழந்தை எனக்கு பாதுகாப்பா பிறந்திருக்குன்னா அதுக்கு காரணம் மாறன் தான். ரொம்ப நன்றி மாறா. அண்ணி, என்ன நீ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்க குடும்பத்துக்கு புது உசுரை கொடுத்துருக்கீங்க. நீங்க எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தப்பவே எங்க அம்மா ஸ்தானத்துக்கு வந்துட்டீங்க. ஆக்சுவலா சொல்ல போனா நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த குழந்தை தான் நம்ம எல்லாரோட புது நம்பிக்கையும். எங்க போறோம்? சீக்கிரம் போ போ போ, சீக்கிரம் போ. ஏய் ஏய், சே டேய் மாறா, என்னடா என்னாச்சு? பிஜி போறா, ஃபாலோ பண்ணிட்டு போங்க. சரிடா. பாடா, அவளை கையில் சிக்கட்டும். அடா 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 அடா, என்ன ஒரு சர்ப்ரைஸ். இப்பதான் டெலிவரி முடிஞ்சுச்சு, அதுவும் பச்சை உடம்புக்காரி. என்ன போய் தேடி வந்திருக்கீங்களே.
ஆமா, நீங்க மட்டும்தான் வந்தீங்களா இல்ல உங்க பாடி கார்ட்ஸ் அந்த வீரா மாரெல்லாம் வந்திருக்காங்களா? காணுமே. இங்க பாரு விஜய், போதும், இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. நான் ஆரம்பிச்சத நானே முடிக்கலான்னு வந்திருக்கேன். என்ன சொன்னீங்க? நீங்க நீங்க ஆரம்பிச்சீங்களா? காமெடி பண்ணாதீங்கக்கா, இது முழுக்க முழுக்க ஏன் ஆட்டம். விஜய் இங்க பாரு, நான் உன்னை விட இந்த குடும்பத்து மேல கோவமா இருந்திருக்கேன். மாறின பழி வாங்கணும், அந்த குடும்பம் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு அவ்வளவு சதி வேலை பார்த்தேன். ஆனா அந்த குடும்பம் எனக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்கு. உனக்கும் தான் விஜய். இங்க பாரு, அவங்களெல்லாம் போய் பழி வாங்குறது நாமளே பழி வாங்குறதுக்கு சமம். விஜய் இங்க பாரு, நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு இன்னும் லைஃப் இருக்கு. இப்ப பாரு, என் அண்ணனை கொன்ன உன்கிட்டயே வந்து நான் திருந்த சொல்லி கேட்டுட்டு இருக்கேன்னா அதுக்கு அந்த குடும்பம் தான் விஜய் காரணம். ஆமா, ஐயோ மறந்துட்டேன், உன் குழந்தைய கொன்னா உனக்கும் வலிக்கும்ல? என்ன பண்ணலாம்? வேண்டாண்டி, உனக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. எல்லாத்தையும் முடிச்சுக்கோ, இல்லன்னா முடிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கிறேன். அத உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்க போறேன்.